யூடியூப் சேனல் நடத்திட்டு வர எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். வாரத்துக்கு வந்து எத்தனை வீடியோ போடணும், எத்தனை வீடியோ போட்டா இந்த யூடியூப் வந்து நம்மளை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும், நம்மளுடைய சேனலை வந்து ஹையர் ரேங்கிங்ல கொண்டு போகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு ஒரு விளக்கமான ஒரு பதிவா இது இருக்கும். நீங்க வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க ஒரு யூடியூபர் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வாரத்துக்கு 10 வீடியோ போடக்கூடிய ஆட்களும் இருக்கு, சரிங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 10 வீடியோ போடுவோம், ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு கிளிக் ஆயிரும், கிளிக் ஆகி நம்ம வந்து ஹையர் ரேங்கிங்ல நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். யூடியூப் அப்படின்றது வந்து வியூவர்ஸ் வந்து எந்த கண்டென்ட்களை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு சில சிக்னல் மூலியமா அது தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு 100 பேருக்கு அந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் அப்படி வரும் தெரியுமா? யூடியூப்ல வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு 100 பேருக்கு வந்து அந்த மாதிரி காமிக்கிறதுல எத்தனை பேர் வந்து அந்த வீடியோ வந்து கிளிக் பண்றாங்க, 100ல 10 பேர் கிளிக் பண்ணாலே போதுமானது, உங்களுடைய வீடியோ வந்து ஹையர் ரேங்கிங்ல போயிடும், சரிங்களா? என்னுடைய சேனல்ல உள்ள ஒரு வீடியோ வந்து 30,000 வியூஸ்க்கு மேல போயிருக்கும், சரிங்களா? அந்த வீடியோ வந்து சிடிஆர் வந்து இன்னும் வந்து 10க்கு குறையல, சரிங்களா? அதனாலதான் அதை வந்து வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணி யூடியூபே கொண்டு போகுது. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா அதுல வந்து பாதிக்கு மேல இருக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு 3 நிமிஷம் வந்து எல்லாருமே ஆவரேஜா அந்த வீடியோ வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோ, இது வந்து நல்ல வீடியோ அப்படின்ற மாதிரி அது ரியலைஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே இது வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் காமிப்போம், இந்த வீடியோ வந்து நிறைய நபர்கள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, இதே லைக் மைண்டட் உள்ள மக்கள் எல்லாமே லைக் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இவங்களும் லைக் பண்ணுவாங்க. அப்போ இந்த நல்ல வீடியோ கொண்டு போய் நம்மளுடைய வியூவர்ஸ் காமிச்சோம்னா அவங்க வந்து எப்பவுமே யூடியூப் விட்டு போக மாட்டாங்க, யூடியூப்குள்ளேயே வருவாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதை நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னு அது வந்து எல்லா வியூவர்ஸ் வந்து யூடியூப்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு பாக்குது, சரிங்களா? அதனால வந்து நல்ல வீடியோ மட்டும்தான் அது ப்ரொமோட் பண்ணுது. ஒரு வீடியோவை நீங்க சிறப்பா உருவாக்குனீங்கனாலே அந்த வீடியோ வந்து ஒரு சிறந்த வீடியோன்னு வந்து யூடியூப் வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் காமிக்கும். நிறைய நபர்களுக்கு காமிச்சாதான் நம்மளுடைய சேனல் வந்து க்ரோ ஆகும், சரிங்களா? அப்போ வந்து குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, 10 நம்பருங்கிறது முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம், சரிங்களா? ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து ஒன்றும் அவசரம் கிடையாது, சரிங்களா? வாரத்துக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுங்க. இந்த நாள்ல தான் போடுவேன் அப்படின்றத ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இந்த நாள்ல இந்த டைமிங்ல நான் போடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல எடிட்டிங் பண்ணுங்க, நல்லா தம்ப்நெயில் வந்து 2 நாள் டைம் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணுங்க தம்ப்நெயில்ல. ஏன்னா தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? பார்த்தோன்னே அவங்க கிளிக் பண்ணாதான், அவங்க உள்ள நீ என்னதான் தங்க புதையில வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப மெனக்கிடணும், சரிங்களா? அதனால வந்து உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டையுமே கொடுத்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, அது போதுமானது, சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஒரு வீடியோவை சிறப்பாக உருவாக்குங்க. கஷ்டப்படாம யூடியூப்ல முன்னேறுவாங்க. நான் உங்க கூடவே இருப்பேன், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.